Good morning to all. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற 5th லெசனை வந்து பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். சரியா? எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். போன கிளாஸில் வந்து யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது, ரேடியோ வேவ் எங்கே யூஸ் ஆகுது, மைக்ரோவேவ் எங்கே யூஸ் ஆகுது, அல்ட்ராவயலட் ரேடியேஷன் எங்கே யூஸ் ஆகுது, விசிபிள் லைட் எங்கே யூஸ் ஆகுது, காமா ரே எங்கே யூஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லி அதனுடைய யூசஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டியூல் நேச்சுரல் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அண்டு மேட்டர் அப்படிங்கிற லெசனை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ரேடியேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சன்னுலேருந்து வரக்கூடியது. சரியா? சன் ரேடியேஷன் இஸ் ஏ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரேடியேஷன் இல்லையா? ஸோ இப்போ சன்னிலிருந்து நிறைய ரேடியேஷன்ஸ் வந்து வருது. அந்த ரேடியேஷனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ரேடியேஷன்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து சன்னு இல்லையா? இந்த சன்னுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ், இந்த சன்னுக்கு வந்து இந்த சன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ரேடியேஷனுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த சன்னை பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்குறோம். சன்னில் வந்து என்னென்ன லேயர் இருக்குது, இன்னர் லேயர் ஒன்று இருக்குது, அவுட்டர் லேயர் இருக்குது. இன்னர் லேயர் வந்து போட்டோஸ்பியர், அவுட்டர் லேயர் வந்து குரோமோஸ்பியர். அது எவ்வளோ டெம்பரேச்சர், இந்த சன்னு வந்து எதனால் மேடாகப்பட்டது, என்ன ப்ராசஸ் வந்துட்டு இந்த சன்னில் நடக்குது அப்படின்லாம் சொல்லி முன்ன கிளாஸில் வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இந்த சன்னிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷனில் அதாவது 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. ஒன்று வந்து பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன பார்ட்டிகல் இருக்குது ரேடியேஷனில்? அதாவது போட்டான் பார்ட்டிகல். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ரேடியேஷனில் என்ன பார்ட்டிகல் இருக்குது, லைட்டில் என்ன பார்ட்டிகல் இருக்குது, போட்டான். வெரி இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். சரியா? இன்னொன்று, அந்த ரேடியேஷன்ஸ் வந்து எப்படி வருதுன்னா வேவாக வருது. எப்படி மூவ் ஆகுது? வேவாக வந்துட்டு மூவ் ஆகுது. இந்த ரேடியேஷனுக்கு வந்து வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. சரியா? 2வது ப்ராப்பர்ட்டிஸ், இந்த வேவாக தான் இந்த ரேடியேஷன்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகே. ஸோ இதில் நம்ம இதை வச்சு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ரேடியேஷனுக்கு வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதான் டியூல் நேச்சுரலாகவே 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் இந்த ரேடியேஷனுக்கு வந்து என்ன இருக்குதோ அதே தான் வந்துட்டு சப்ஸ்டன்ஸுக்கும். சரியா? என்னது? சப்ஸ்டன்ஸுக்கும். இப்போ சப்ஸ்டன்ஸ், இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சப்ஸ்டன்ஸ் இல்லையா? இப்போ என்ன சப்ஸ்டன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். காப்பர் எடுத்துக்கலாம், ஸ்டீல் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். சரியா? அயன் எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்குங்க. எந்த சப்ஸ்டன்ஸ் வேணால் எடுத்துக்குங்க. அலுமினியம் எடுத்துங்க. இது மாதிரி சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரேடியேஷனுக்கு என்ன இருக்கோ அதே மேட்டருக்கு இருக்கா? ஸோ இன்னொன்று வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வேவாக மூவ் ஆகுது. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஆட்டம் இருக்குது. ஆட்டத்துக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் இருக்குது. அது வந்து எப்படி மூவ் ஆகுது? வேவாக வந்துட்டு மூவ் ஆகுது. அப்போ சப்ஸ்டன்ஸுக்கும் மேட்டருக்கும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ், வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், டியூல் நேச்சுரல் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அண்ட் மேட்டர். ரேடியேஷன் அண்ட் மேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டியூல்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? ரேடியேஷன்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் பற்றி. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது அதாவது எமிஷன், எலக்ட்ரான் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னது? எலக்ட்ரான் எமிஷன்ஸ். எலக்ட்ரான் எமிஷன்ஸ். சரியா? இப்போது எலக்ட்ரான் எமிஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெட்டல் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மெட்டல் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் பார்ட்டிகல்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த மெட்டல்ஸ்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கு வந்து இந்த மெட்டலுக்கு வந்து சம் எனர்ஜி வந்து அப்ளை பண்ணுறோம். சம் எனர்ஜி வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். சம் எனர்ஜி, நீ ஹீட் எனர்ஜி கொடு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடு, சம் எனர்ஜி வந்து கொடுத்தினா இந்த மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வெளியேறும். காப்பர் மெட்டல் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு நான் சம் எனர்ஜி கொடுக்கும்போது இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, எமிட் ஆகுது. அதை தான் நம்ம எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரான் எமிஷன்ஸ்னா the liberated of electron from the metal surface when some energy is applied on the metal is called electron emissions. What is meant by electron emissions? The liberations of electron from the metal surface is called electron emissions. Very important
2 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது என்னது ஃபஸ்ட்டு வந்துட்டு நாம் பார்க்கக்கூடியது வந்து தெர்மோனிக் எமிஷன்ஸ். என்னது தெர்மோனிக் எமிஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தெர்மோனிக் எமிஷன்னா ஒரு மெட்டலை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோமா அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ், மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம தெர்மோனிக் எமிஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். When the metal is heated at high temperature by lamp, the sufficient energy emitted from the metal in the form of heat is called thermonic emissions. சரியா? Best example X-ray tube, cathode ray tube is the best example for thermonic emission. First emissions 2 mark அடிக்கடி கேட்கலாம். Frequently asking this question. What is meant by thermonic emissions? Thermonic emissions means the electrons are emitted from the metal surface when the metal is heated at a high temperature. சரியா? Very important 2 mark questions. So the intensity of electron depend on heat and metal. 1 mark அடிக்கடி கேட்கலாம். சரியா? அதாவது தி இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டு அண்டு மெட்டல் இதை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ வந்து எக்ஸ்ரே டியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கூலிட்ஸ் டியூப். சரியா? அதுலேருந்து தான் எக்ஸ்ரேவை வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம். கேத்தோட் ரே டியூப் அது வந்து இப்படி இருக்கும், டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அனதர் நேம் இஸ் கால்ட் டிஸ்சார்ஜ் டியூப். இப்படி இருக்கும். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இதுக்கு வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணோமா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். சரியா? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும், ஆனோட வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். இதுதான் கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட் ஃப்ரம் த கேத்தோட் டுவர்ட் த ஆனோட். சரியா? இன்விசிபிள் ரேஸ் டு பி கேத்தோட் ரே. அதாவது தட் இஸ் எலக்ட்ரான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறது அதான் அந்த கேத்தோட் ரே டியூப். எக்ஸ்ரே டியூப் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து என்னது எக்ஸ்ரேவை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்துட்டு இருக்கும். என்ன இருக்கும்? டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வந்து எடுத்து நாம் ஃபுல்லாக ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறது? எமிட் ஆகுது. ரவுண்ட் போட்டு சேட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். இ போட்டு மைனஸ் போடணும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். ஹீட் மூலமாக எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆனால் அதுதான் தெர்மோனிக் எமிஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது எமிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எமிஷன். ஃபீல்டு எமிஷன் அப்படின்னா என்ன? ஃபீல்டு எமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ராங்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறீங்க? பேட்டரி மூலமாக. அதாவது 2 பிளேட்டை வந்து சைடில் வச்சு அப்ளை பண்ணுறீங்க. ஒன்று பாசிட்டிவ் பிளேட்டு, இன்னொன்று வந்து நெகட்டிவ் பிளேட். இது கேத்தோடு, இது ஆனோடு. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் காப்பர் எடுத்துக்கலாம், ஜிங்க் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸ்ட்ராங் ஃபீல்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டால் என்ன ஆகும் அப்படின்னா இதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். இந்த மெட்டல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். இதுதான் நம்ம வந்து ஃபீல்டு எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ எலக்ட்ரான் எமிட் ஆகும்? இந்த மெட்டலில் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு வந்துட்டு ஃபார்ம் ஆகணும் மெட்டலில். சரியா? ஏன்னா ஃபீல்டுக்கு உள்ள நம்ம வந்து இந்த மெட்டல் வச்சுமா அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். அதாவது எலக்ட்ரிக் field emissions occur when strong electric field is applied between metals. When strong electric field is applied between metal, the electric field emissions occur. சரியா? So the intensity of electron depend on applied field. ரொம்ப 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மெட்டலில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்கும். அப்ளை பண்ணிங்களா டைரெக்டாக வந்துட்டு மூவ் ஆகும். இதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆனால் கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஃபீல்டு எமிஷனில் என்ன ஃபார்ம் ஆகுது? கரண்ட். எலக்ட்ரான் மூவ் ஆனாவே, எல்லா எமிஷன்லையுமே வந்து எலக்ட்ரான் மூவ் ஆனாவே என்ன ஃபார்ம் ஆகும்? கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக இதுலேயும் கரண்ட்டை மேக் பண்ணலாம், இதுலேயும் கரண்ட்டை மேக் பண்ணலாம். ஏன்னா எலக்ட்ரானுடைய
மூவிங் தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட்டு. சரியா? எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபீல்டு எமிஷன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபீல்டு எமிஷனுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது எலக்ட்ரான் ஸ்கேனிங் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான் ஸ்கேனிங் மைக்ரோஸ்கோப் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபீல்டு எமிஷன்ஸ். என்னது? ஃபீல்டு எமிஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்தது மூணாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 2. மூணாவது வந்து போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ஸ். சார் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னா என்ன? ஒரு மெட்டல் வந்து நாம் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? மெட்டலில் வந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம். இதுதான் மெட்டல் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல் தட்ஸ் டு பி எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் பார்ட்டிகல். உங்களுக்கு தெரியும். இது மேலே நாம் எதை பாஸ் பண்ணோம்? லைட்டை பாஸ் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது வந்து என்னது? போட்டோன்னா லைட் அப்படின்னு அர்த்தம். ரேடியேஷன் வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். ரேடியேஷன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே என்ன இருக்குது? போட்டான் பார்ட்டிகல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த போட்டான்னா வேவாக வந்துட்டு மூவ் ஆகுது. சரியா? அப்போது ரேடியேஷனை வந்துட்டு நாம் பாஸ் பண்ணும்போது இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எமிட்டட் ஆகும். The electrons are emitted from the metal surface when the radiation is incident on the metal surface. It is called photoelectric emission. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இது மேலே பட வச்சோம் அப்படின்னா இதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம 5th லெசன்லேயே பார்த்துருக்குறோம். என்ன சொல்லலாம்? இப்போ எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணலாம், விசிபிள் லைட்டை வந்துட்டு பாஸ் பண்ணலாம், யூவி லைட்டு, இது மாதிரி லைட்டை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணோம். இதிலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறோம்? நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தி எமிஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டென்சிட்டி டிபெண்ட் ஆன் ரேடியேஷன். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரேடியேஷன் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட்டோ செல். நம்ம வந்து போட்டோ செல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். போட்டோ டயோடு, சோலார் செல், இதெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோலார் செல்லாம் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். போட்டோ டயோடு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். போட்டோ டயோடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போட்டோ டயோடு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி நாமலாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். போட்டோ டயோடு எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அப்ளிகேஷனில் நம்ம போட்டோ டயோடு வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். இப்போது இதில் என்ன ஆகும்? லைட்டு வந்துட்டு எமிட் ஆகும். சரியா? அதாவது போட்டோ டயோடு அப்படின்னா என்ன சார்? இப்போ லைட்டு பட்டுச்சுன்னா அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதான் போட்டோ டயோடு. எல்இடி வேறு, சாரி, எல்இடிங்கிறது லைட் எமிட்டிங் டயோடு. இது வந்து என்ன பண்ணோம்? அதாவது கரண்ட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு லைட் எனர்ஜி. கரண்ட்டை வந்துட்டு என்னவா மாற்றும்? லைட் எனர்ஜியாக வந்துட்டு மாற்றினா எல்இடி. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது எல்இடியில். அதேமாரி போட்டோ டயோடு அப்படின்னா என்னென்னா, அதாவது லைட் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ஸ். நான் இது கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. போட்டோ டயோடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து எல்இடின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்தது ஜெனர் டயோடு கொடுத்துருவாங்க. இப்படி வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா போட்டோ டயோடு தான் வந்துட்டு எழுதணும். சரியா? சோலார் செல் அப்படி தான். ரேடியேஷன்ஸ் வந்து சன் ரேடியேஷன் படிச்சுன்னா அந்த சோலார் பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆனிச்சுன்னா கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அது பேட்டரியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது 4வதாக நம்ம பார்க்கக்கூடியது செகண்டரி எமிஷன். செகண்டரி எமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். மெட்டல் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை இந்த மெட்டலில் வந்து பட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டலில் இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். அதுதான் வந்துட்டு செகண்டரி எமிஷன்ஸ். when the fast moving electrons strike on the metal surface, the electron are emitted from the metal. It is called secondary emission அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? பாருங்க, இது பிரைமரி எலக்ட்ரான், ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான். இது வந்து எமிட்டட் ஆகிறது தான் நம்ம செகண்டரி எலக்ட்ரான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஏன் இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுதுன்னா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ். சரியா? இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்ஸு, உள்ளே இருக்கக்கூடியதுக்கும் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ். அப்போ வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக லிபரல் ஆகும். அதனால் எலக்ட்ரான் மெட்டல் வந்து எமிட் ஆகுது.
அந்த எலக்ட்ரான் தான் நம்ம வந்து செகண்டரி எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். when the fast moving electrons strike on the metal surface the electrons are emitted from the metal. சரியா, இது செகண்டரி எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்ரே ப்ரொடெக்ஷனில் நம்ம ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை டார்கெட் மெட்டலில் பட வச்சோமா இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரியா, ஸோ 4 டைப்ஸ் வந்துட்டு இருக்குது எலக்ட்ரான் எமிஷன். சரியா, ஓகே. அடுத்தது வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டாபிக் செகண்ட் டாப்பிக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த லெசன்லேயே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? 2 மார்க் கொஸ்டின். சரியா, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதாவது ஒரு மெட்டல் எடுத்துக்கிறோம். சரியா, இந்த மெட்டல் எடுத்துக்கிட்டு இது மேலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன மெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஆனோடு மெட்டல்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து கேத்தோடு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். 2 மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். இது ஆனோடு, இது வந்துட்டு என்னது கேத்தோடு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோடில் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கா. கேத்தோடுனாவே எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடியது தான் கேத்தோடு அப்படின்னு நாம் சொல்லுவது தான் எலக்ட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம், காப்பரை எடுத்துக்கலாம் அல்லது ஜிங்க் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எதோட கனெக்ட் பண்ணோம், ஃபுல்லாக வந்து நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். சரியா, இது வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ரேடியேஷனை பாஸ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மெட்டலில் பாஸ் பண்ணோம்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அதேமாரி தான். சரியா, போட்டோ எமிஷன்ஸ் அதே தான், போட்டோ எமிஷனே தான். இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, வெளியே வருது. when an electromagnetic wave such as ultraviolet radiations, X-ray, visible light incident on the metal surface, the electrons are emitted from the metal. The emissions of electron is called photoelectric effect அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா, இந்த எமிஷன்ஸ் எலக்ட்ரான் எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆனோடை நோக்கி போகும். அப்போ ஆனோடை நோக்கி போகும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறோம், கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போது லைட் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா, லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி when radiations applied on the metal. கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த சார்ஜஸ் வந்து நம்ம பேட்டரி மூலமாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதான் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு, கால்பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஹெர்ட்ஸு, கால்பாக்ஸு, லெனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இதில் 3 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. 3ஐயும் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரியா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வந்து அடிக்கடி கேட்பாங்க, why do have large number of free electron in the metal அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஷார்ட் ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் இருக்கும். அது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அதை சுற்றி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, லிபரலாக இருக்குது, ஆர்பிட்டலில் லிபரலாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர் லூஸ்லி பவுண்டட் டு த நியூக்ளியஸ். மெட்டல்னு எடுத்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை கொண்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து நியூக்ளியஸோட வந்து டைட்டாக வந்து பவுண்டாக இருக்காது, ஈஸியாக வந்து மூவ் ஆகும் மெட்டலில். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஆட்டத்துலேயும், இந்த மெட்டல் எடுத்துக்கிட்டோமா ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரேண்டம் டைரெக்ஷனில் வந்துட்டு மூவ் ஆகும். பாருங்கள், இது ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கங்க. இதில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் மூவ் ஆகுது. இதில் வந்து எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகுது. இன்னொரு ஆட்டம் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுது, இப்படி வருது. இது இப்படி போகுது, இது இப்படி வருது. சரியா, இப்போ ரேண்டம் டைரெக்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் வந்து
எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. கண்ணா பின்னா, ரேண்டம்னா என்னது, கண்ணா பின்னான்னு வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மெட்டலுக்கு நீ வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு வந்துட்டு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மூவ் ஆகும். அப்போ வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரியா? இதுதான் வந்து மெட்டல் வந்து ஏன் அதிகமான அளவுக்கு லார்ஜ் எலக்ட்ரானை கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஏன்னா நியூக்ளியஸோட எலக்ட்ரான் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கு, லூஸாக வந்து பவுண்ட் ஆகிருக்கு. ரூம் டெம்பரேச்சரில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் டைரெக்ஷனில் வந்து போகும். சம் ஃபீல்டு வந்துட்டு அப்ளை பண்ணோமா அது வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரியா? தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்.